ஹலோ டூட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதையை பாப்போம். இந்த கதையில தன் பெரியம்மாவுடன் கல்யாணத்துக்காக வேறு ஒரு ஊருக்கு செல்லும் வாலிபன் அங்கு நடந்த அற்புதமான விஷயத்தை பற்றி பாப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கதையை பாப்போம் வாங்க. நான் வரதன், ஒரு கலைக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவன். நான் சென்னையில் ரூம் எடுத்து தங்கி படித்து கொண்டு இருந்தேன். அதே ஊரில் தான் எனது பெரியம்மாவும் தங்கி இருந்தாள். அவளது குடும்பத்தில் அவளது கணவன் மற்றும் அவளது ஒரே மகன். பெரியம்மாவுக்கும் அவளது கணவனுக்கும் மனஸ்தாபம் இருந்து வந்தது. அவர்கள் அவ்வளவாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். அதனால் ஏதாவது விசேஷம் என்றால் அவளது மகன் உடன் செல்வாள். ஆனால் இந்த முறை அவளது மகன் வேலை விஷயமாக மும்பை சென்று விட்டதால் மதுரையில் நடக்கும் கல்யாணத்துக்கு என்னை துணைக்கு அழைத்தாள். நானும் செல்ல சம்மதித்தேன். என் பெரியம்மாவை பற்றி கூற வேண்டும் என்றால் அவளது பெயர் ஆனந்தி. வயது 42. அவள் நல்ல பாசம் காட்டுபவர். அவளுடன் செய்கைகள் பண்ண எனக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். என்னை தன் மகன் போல பார்த்து கொள்வார். இவ்வாறு சென்று கொண்டு இருக்க, அன்று மதுரைக்கு நானும் என் பெரியம்மாவும் இரவு குளிர்சாதன ரயில் பெட்டியில் செல்ல முடிவு எடுத்தோம். இரவு 9 மணிக்கு நாங்கள் ரயிலில் ஏறினோம். 6 சீட் இருக்கும் சைட்டில் 2 அப்பர் பெர்த் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருந்தது. இரவு நேரம் ஆதலால் நாங்கள் தூங்குவதற்கு எங்கள் பெர்த்தில் ஏறி அமர்ந்தோம். நாங்கள் தூங்க முயற்சிக்கும் போது தான் தெரிந்தது நாங்கள் இருந்த பெர்த் அருகே இருந்த ஏசி வென்ட் வேலை செய்யவில்லை என்று. எங்கள் பெர்த்தில் எங்களை தவிர வேறு ஒரு குடும்பமும் பயணித்தது. நாங்கள் ஏசி வேலை செய்யாததை டிடிஆர் இடம் தெரிவித்தோம். ஆனால் அன்று வண்டி கூட்டமாக இருந்ததால் வேறு இடம் மாற்றி தர முடியாது என்று அவர் கூறிவிட்டார். அதனால் இந்த ஒரு இரவு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். சரி என்று நாங்கள் தூங்க முயற்சித்தோம். எங்களுக்கு போர்த்தி கொள்ள ஒரு மெல்லிசு போர்வை கொடுக்கப்பட்டு இருந்தது. அனல் அதிகமாக இருந்ததால் எங்களால் சரியாக தூங்க முடியவில்லை. அங்கு இருந்த பேனில் இருந்து ஏதோ சிறிது காற்று மட்டும் வந்து கொண்டு இருந்தது. தூங்க முடியாததால் பெரியம்மா தவித்தாள். அவள் உடை மாற்றிக் கொண்டு வந்தார். பின் என்னையும் மாற்றிக் கொள்ள சொன்னாள். நானும் மாற்றிக் கொண்டேன். பின் நாங்கள் தூங்க சென்றோம். ஆனால் எங்களுக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. பெரியம்மா புரண்டு புரண்டு படுத்து கொண்டு இருந்தாள். பின் நடு ராத்திரியில் பெரியம்மா எழுந்து அமர்ந்தாள். அப்போது அனைவரும் நல்ல தூக்கத்தில் இருந்தனர். விளக்கும் அணைக்கப்பட்டு தூரத்தில் ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் ஒளி அளித்து கொண்டு இருந்தது. பெரியம்மா அனல் அதிகமாக இருந்ததால் தூங்குவதற்காக என்னென்னவோ பண்ணாள். எனக்கோ அவளுடன் செய்கை பண்ணி அவளை தூங்க வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். பின் அங்கு நடப்பதை எண்ணி நான் மட்டும் செய்கை செய்து நன்கு தூங்கிவிட்டேன். காலை 6 மணிக்கு தான் எனக்கு விழிப்பு வந்தது. ரயில் ஸ்டேஷன் வந்து நின்றது. பயணிகள் அனைவரும் இறங்கிக் கொண்டு இருந்தனர். நான் கண் விழித்து பார்த்தபோது எதிர் பெர்த்ல பெரியம்மா தூக்கத்தில் இருந்தாள். கீழே இறங்க முடிவு எடுத்தேன். ஆனால் அங்கிருந்த எங்கள் பேக்கை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த நான் கீழே மேலே பக்கத்து பெர்த் என்று எல்லா இடங்களிலும் பார்த்தேன். ஆனால் பேக்கை காணவில்லை. எங்களுடன் பயணித்த அந்த குடும்பம் தான் எங்கள் பேக்கை திருடி இருப்பார்கள் என்று தோன்றியது. ஆனால் இப்போது எங்களிடம் எதுவும் இல்லை. எனது போன், பர்ஸ் எல்லாமே எங்கள் பையில் தான் இருந்தது. பின் நான் நன்கு தூங்கிக் கொண்டு இருந்த பெரியம்மாவை தட்டி எழுப்பினேன். அவள் எழுந்து உட்கார்ந்தாள். அவளிடம் நடந்ததை கூறினேன். அவளும் பதறிப்போய் பையை தேட பெர்த்தை விட்டு கீழே இறங்கினாள். ரயிலில் இருந்து எங்களை தவிர அனைவரும் இறங்கி விட்டனர். அப்போது கூட எனக்கு அவளுடன் சேர்ந்து செய்கை பண்ண தோன்றியது. அவளும் அங்கும் இங்கும் பேக்கை தேடினாள். ஆனால் கிடைக்கவில்லை. அதனால் அவள் அதிர்ச்சியில் உட்கார்ந்தாள். பின் நான் பெரியம்மாவிடம் நான் புக் பண்ண ரூம் பக்கத்தில் தான் உள்ளது என்றும் நான் இவ்வாறு நடந்து சென்று அங்கு சென்று விடலாம் என்று கூறினேன். அங்கு போனில் இருந்து அதே ஊரில் இருக்கும் என் நண்பனிடம் உதவி கேட்கலாம் என்று கூறினேன். அவளும் சரி என்று சொல்ல நாங்கள் இருப்பதை வைத்து நடக்கத் துவங்கினோம். வழியில் இருந்த அனைவரும் எங்களை தான் பார்த்தனர். நாங்கள் வேகமாக நடந்து ஓட்டலை அடைந்தோம். அங்கு சென்று வரவேற்பறையில் இருந்தவரிடம் நடந்தவற்றை கூறி என் போன் நம்பரை கூறி எங்களை உறுதிப்படுத்திக் கொண்டோம்.
முதலில் தயங்கிய அவர் பின் எங்களை தங்க அனுமதித்தார். அங்கு செக் இன் செய்து கொண்டிருந்தோம். பின் நான் அங்கிருந்த போனில் எனது நண்பனுக்கு போன் செய்து கொஞ்சம் பணத்தை நாளை காலை எடுத்து கொண்டு வருமாறு கூறினேன். நான் அவனை நாளை வரச் சொன்னதுக்கு காரணம் செய்கை பண்ண தான் அவ்வாறு கூறினேன். பின் நாங்கள் ரூம்குள் சென்று விட்டோம். நாங்கள் சென்று ஒருவர் பின் ஒருவராகச் சென்று குளித்து விட்டு வந்து அமர்ந்தோம். பெரியம்மா என்னை ரிலாக்ஸ் ஆக இருக்குமாறு கூறினாள். நான் முதலில் அதை மறுத்துவிட்டேன். பின் நாங்கள் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தோம். அப்போது பெரியம்மா என் நண்பன் உடனடியாக வரமாட்டானா என்று கேட்டாள். நான் அவன் வெளியூர் சென்று இருக்கான் என்று சொல்லி சமாளித்தேன். மேலும் பெரியம்மாவுக்கு தெரியாமல் பொருளை மறைத்து கொண்டு இருந்தேன். இருப்பினும் சில நேரம் பெரியம்மா அதை பார்த்து விட்டாள். இவ்வாறு சென்று கொண்டு இருக்க மதிய உணவு எங்கள் ஓட்டல் அறைக்கு வந்தது. நாங்கள் சாப்பிட அமர்ந்தபோது பெரியம்மா மீண்டும் என்னை நல்லா வசதியாக சாப்பிடுமாறு கூறினாள். நான் நீங்களும் ரிலாக்ஸா நல்லா சாப்பிடுங்க என்றேன். அவளும் அதற்கு ஓகே சொன்னாள். பெரியம்மா பொருளை பார்த்து கொண்டு இருக்க நான் கட்டில் மேல் அமர்ந்து சாப்பிட தயாரானேன். பின் பெரியம்மா வந்து என் முன்னே அமர்ந்தாள். இருவரும் சாப்பிட்டு கொண்டு இருக்க எனக்கு செய்கை பண்ற நினைப்பிலேயே இருந்தேன். மதிய உணவு சாப்பிட பின் சிறிது நேரம் தூங்க முடிவு எடுத்தோம். அப்போது நான் கீழே படுக்கிறேன் என்று கூறியும் பெரியம்மா என்னை மேலே படுக்க கூறினாள். நானும் சரி என்று படுத்து கொண்டேன். மாலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்தேன். அப்போது பெரியம்மா டிவி பார்த்து கொண்டு இருந்தாள். நான் என்ன செய்வது என்று புரியாமல் பால்கனி சென்று செய்கை பண்ணேன். அங்கு உள்ளே என் பெரியம்மா அமர்ந்து செய்கை செய்து கொண்டு இருந்தாள். அவள் அதில் நல்ல மும்மரமாக இருந்தாள். நான் சிறிது நேரம் காத்திருந்து பின் கதவை திறந்து வெளியே வந்தேன். என்னை பார்த்து பெரியம்மா எப்ப வந்த என்றாள். அதன்பின் நாங்கள் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டு இருக்கும் போது கூட பெரியம்மா செய்கை பண்ணி கொண்டு இருந்தாள். எங்களால் சரியாக இரவு உணவும் சாப்பிட முடியவில்லை. பின் தூங்க சென்றோம். எங்களுக்கு தூக்கம் வராத காரணத்தால் நான் அவளிடம் பெரியம்மா செய்கை பண்ணலாமா, எனக்கும் தூக்கம் வரல உங்களுக்கும் தூக்கம் வரல இத பண்ணாவாச்சி தூக்கம் வருதான்னு பாப்போம் ப்ளீஸ் பெரியம்மா என்று கேட்டேன். அவள் முதலில் அதுல வேணாம் டா என்று கூற பின் அவள் ஓகே சொல்லினாள். அதன் பின் நன்றாக தூங்கினோம். காலையில் நான் கண் திறந்து பார்க்கும் போது பெரியம்மா என்னிடம் இருக்கும் பொருளை வைத்து செய்கை பண்ணி விளையாடி கொண்டு இருந்தாள். நாங்கள் சாப்பிட்ட பிறகு என் நண்பனுக்காக காத்திருந்தோம். அவன் வந்து என்னிடம் சிறிது பணம் மற்றும் தொடர்பு கொள்ள போனோம். ஊருக்கு எங்களுக்கு டிக்கெட்டும் எடுத்து கொடுத்திருந்தான். பின் நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை எடுக்க கடைக்கு கிளம்ப தயாரானோம். அப்புறம் கல்யாணம் அட்டன் பண்ணி எங்கள் ஊருக்கு திரும்பினோம். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இதுபோல் கதையை கேட்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி பாய், அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.